Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்சைட் காளான் போலவே காளானுக்கு பதிலா சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான preparation and ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு panல கொஞ்சம் தண்ணி boil பண்ணிட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்க்கிறேன். மீல் மேக்கர் சின்னதா இருந்தாலும் சரி பெரியதா இருந்தாலும் சரி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு 1/2 hour நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமே இந்த தண்ணியை வடிச்சிட்டு 2 முறை நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதில் தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பிழிஞ்சு எடுத்து வச்சுடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் இதே போல் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் 2 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இது பெருசாக இருந்தால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா 3/4 கப் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக இப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கேபேஜ் வாஷ் பண்ணி எடுத்துருக்கப்ப அதில் இருக்க தண்ணி, சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் எவ்வளோ ஈரம் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கேபேஜை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுனால ரொம்ப ட்ரையாக இருந்தனால தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்போதைக்கு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணியே போதும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு மட்டும் போட்டோம்னா போதும். அது ஃப்ரை ஆகி வரப்போ ரொம்ப பெருசாக வரும். ஸோ இந்த அளவில் சின்ன சின்ன பீசஸாக அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது வெந்ததுன்னா போதும். ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா நம்ம பின்னாடி செய்கிற சாஸில் போட்டு எடுக்கிறப்ப சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் 1 நிமிஷம் அந்த பக்கம் 1 நிமிஷம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதனோட ரா ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிடலாம். கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். பவர் கட் ஆனதுனால அப்பப்போ டார்க்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமே 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10 செகண்ட் வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, பவுடர் கருகிடக்கூடாது. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்குமோ அது மூழ்கிற அளவு தண்ணி தேவைப்படும். இப்போது 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். நியர்பை 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த கிரேவி 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் செட்டில் ஆகிடுக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். சிம்மில் தான் இருக்குது ஸ்டவ். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே கட்டி ஆகிடும். ஸோ அப்படியே சிம்மில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க.
பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீசஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெந்ததுக்கு அப்புறமே எக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்கு தேவை இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 2 எக்கை ஒடிச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எந்தவித ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எக் லைட்டாக வெந்து வரணும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக எக்கு வெந்ததுக்கப்புறமே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா மேலே தூவிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டேஸ்டியான ரோட் சைட் காளான் ரெசிபி போலவே சோயா சங்க்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.